Hi guys, welcome to our channel. நான் உங்க கோபிகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ வந்து ஐப்ரோஸ் எப்படி நம்ம வந்து ஃபில் பண்றது அப்படின்றதா. அதுவும் வந்து நம்ம நார்மல் ஐப்ரோ பென்சில் மூலமா ஃபில் பண்ண போறோம். எனக்கு வந்து ரொம்ப தின்னான ஐப்ரோஸ் இருக்கு. அங்கங்க கேப்ஸ் நிறைய இருக்கும். சோ அதை எப்படி ஃபில் பண்றான்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் வந்து என்னோட ஐப்ரோஸை வந்து வீட் ட்ரிம்மர் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் என்னோட ஐப்ரோஸ் வந்து நிறைய கேப்ஸ் வந்து இருக்கும், தின்னாகவும் இருக்கும் ஐப்ரோஸ். ஸோ இதுலேயும் பாருங்கள், அங்கங்கே வந்து நிறைய கேப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதை தான் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து மிஸ்க்லேரோட ஐப்ரோ பென்சில். இது வந்து என்னோடய ஃபேவரெட். என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். இதோட ரேட் வந்து 75 rupees. ஸோ இதை வச்சு கீழே ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்டர் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. தென் அதே மாதிரி மேலேயும் ஒரு அவுட்டர் லைன் வந்து நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். லைன்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக வரைங்க. ப்ரெஷர் கொடுத்து டார்க்காக பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப திக்காகிடும். ஸோ அதனால மெதுவாக வந்து கொடுங்க. அண்ட் இப்போ உள்ளே ஃபில் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக, நான் பண்ணுறது தெரியுதுல, ரொம்ப லைட்டாக வந்து உள்ளே ஃபில் பண்ணுங்கள் எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ. தென் அதுக்கப்புறமா வந்து அதுலேயே ஒரு ப்ரஷ் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் எல்லாத்தையும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். உள்ளே மட்டும்தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், அவுட்டர் லைனுக்கெல்லாம் போகாதீங்க. தென் அதுக்கப்புறமா அந்த ப்ரஷ்ல இருக்க எக்ஸஸ் ப்ராடக்ட் வச்சு நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் ஃபில் பண்ணுறேன் லைட்டாக. தெரியுதா டிஃப்ரென்ஸ்? ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் திக்கான ஸ்ட்ரோக்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ இந்த ஐப்ரோஸையும் நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். சேம் கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணாலும் சரி, த்ரெட்டிங் பண்ணாலும் சரி, அப்படியே விடாதீங்க. நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணாதான் ஐப்ரோஸோட ரொட்டைன் வந்து கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் ஃபில் பண்ணாமல் அப்படியே ட்ரிம் பண்ணியாச்சு அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன மேக்கப் பண்ணாலுமே அது வந்து ஃபினிஷ் ஆகாது, ஒரு இன்கம்ப்ளீட் மேக்கப்பாக தான் இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் எப்பயுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி தான் நான் அவுட்டர் லைன் போட்டாச்சு. உள்ளே இருக்க கேப்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஓவர்லோட் பண்ணாதீங்க எப்பயுமே. அண்ட் இப்போ நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னா, ஐப்ரோஸோட எண்டும் நம்ம ஐயோட எண்டும் வந்து டயகனலாக மீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கிராஸில் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ கீழே ஸ்ட்ரெயிட் லைனில் மீட் ஆகணும்னு சொல்லி ஐப்ரோஸ் எண்டை வந்து ரொம்ப கீழே கொண்டு வந்துடாதீங்க, ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ வந்து கிராஸில் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமா இந்த ப்ரஷ்ஷில் இருக்க எக்ஸஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அந்த எக்ஸஸை தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் லோட் பண்ணணுமே தவிர பென்சில் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து வரையாதீங்க. அண்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும் போது டார்க் ப்ரௌன் ஷேட் வாங்கிக்கோங்க. இந்த ஐப்ரோ பென்சிலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளாக் ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து ஐப்ரோஸ் இருக்காது. அவ்வளோதான், நான் இப்போ என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான மேக்கப், பியூட்டி, ஸ்கின் சம்மந்தமான வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லாரும் எப்பயும் சந்தோஷமாக இருப்போம். பாய்.